கீது மோகன்தாஸ் இயக்கத்துல யஷ் நடிப்புல இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகி உள்ள திரைப்படம் தான் டாக்ஸிக். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜ்ல இன்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. ஒரு சில நேர்மறையான விமர்சனங்களையுமே சந்தித்து வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்தை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவங்களுடைய கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலான ரசிகர்கள், பிரபலங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய விஷுவலாக இருக்கட்டும், படத்துடைய உருவாக்கமாக இருக்கட்டும், அனைத்துமே ஹாலிவுட் தரத்துல இருக்கா. சோ விஷுவல் ஒன்னொன்னுமே வேற லெவல்ல இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்துடைய கதையில இன்னமுமே கவனத்தை செலுத்திருக்கலாம். மேலும் ஸ்கிரீன் பிளே ரொம்ப மோசமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பல காட்சிகளை படத்துல இருந்தே எடுத்திருக்கலாம். தேவையில்லாத பல காட்சிகளை சேர்த்திருக்காங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழக்கம் போல யஷ் அவர்கள் நடிப்புல மிரட்டிருக்காரு. மேலும் ரவி பசூர் அவர்களுமே படத்துடைய இசை வேலைகள்ல பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு ஆவரேஜான விமர்சனங்களுமே வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்தை பார்த்த பல பிரபலங்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்க வேலையில தமிழக முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் காலை இந்த படத்துடைய முதல் காட்சியை பார்த்திருக்காங்க. பார்த்தது மட்டுமல்லாமல் யஷ் அவர்களுக்கு வாழ்த்துமே தெரிவிச்சிருக்காங்களா. பொதுவாகவே சங்கீதா விஜய் அவர்கள் பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆனா முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதிலுமே தற்போது இவங்க டாக்ஸிக் படத்துடைய முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்திருப்பது சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.